இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த தாந்திரிக் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக் லைஃப் அப்படிங்கிறது இன்று நேற்றோ இல்ல தந்திராங்கிற ஒரு ஞானி வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஓஷோ பேசினதுக்கு அப்புறம் இங்க வந்ததோ அப்படிங்கிறது இல்லை நண்பர்களே. சிவசூத்திரத்தில் சிவபெருமான் சக்திக்கு போதித்த அற்புதமான ஒரு விஷயமே தாந்திரிக் விஞ்ஞான் பைரவ தாந்திரிக் தான். ஆகவே தாந்திரிக் உலகம் என்பது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நாங்கள் செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் உயர்ந்த ஞானத்துக்கு போகக்கூடிய அற்புதமான வழி என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி தாம்பத்தியம் அப்படிங்கிற லெவலில் இருக்கு நண்பர்கள். அது அல்ல, ஆன்மீகத்தின் மிகச்சிறந்த வழி. எப்படி புத்த மதம், ஜெயின மதம், ஒரு வாசி யோகம், இப்படி ஒவ்வொரு யோகங்கள் போய் கொண்டிருக்கின்றதோ அதெல்லாமே இப்போ புத்தருடைய இந்த மார்க்கம் வந்தது 2000 ஆண்டுகள் புத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான். பதஞ்சலி வந்தது 5000 ஆண்டுகள். இந்த யோகா மார்க்கங்கள்லாம் வந்தது. உங்க ஆரண்ய டிஎன்ஏக்கு யோகா தெரியுமா, வாசியோகம் தெரியுமா, அனபதி சதியோகம் தெரியுமா அப்படிலாம் தெரியாது. ஆனால் நீங்க அபிமாவாக ஒரு வைரஸாக இந்த பூமியில் முதல் உயிரெடுத்ததுலேருந்து ஓரறிவாய் ஈரறிவாய் பல பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு 100,000 பிறவிகள் எடுத்து வந்து நிற்கும் போது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது, உங்கள் ஆரண்ய டிஎன்ஏ முழுவதும் தெரிந்தது, இனப்பெருக்கம் செய்தது காமம். அந்த காமம் இப்பொழுது நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த யோக பயிற்சி பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள், உங்களுக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை, 4 குழந்தைகள், இப்படி குழந்தைகள் இருக்கலாம். குழந்தை பிறப்பது உண்மை என்பதை நீங்கள் நம்புகின்றீர்கள். நீங்கள் ஆம்பளை என்பதை நம்புகின்றீர்கள் தானே? அது உண்மைதானே? அப்படி என்றால் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு படைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் மூலியமாக ஒரு படைப்பு, ஒரு புத்தம் புதிய படைப்பு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அப்ப நீங்க பிரம்மா. அப்ப நீங்க பிரம்மன் ஆவதற்கு அதே தாம்பத்தியத்தையும் அதே காமத்தை பயன்படுத்தி கடவுள் தன்மை அடைய முடியும் நண்பர்களே. அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம். இந்த ஆங்கிலேய படையெடுப்புகளாலும் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட பெரும் உடைப்பினாலும் பெரிய படையெடுப்பினாலும் மறைந்து போன இந்த சமுதாயத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய தந்திரா, திருவள்ளுவர் காலத்தில் கொடி கட்டி பறந்த தந்திரா. அதனாலதான் அவர் காமத்து பாலை முழுமையாக வைத்தார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அது போன்று இந்த செக்ஸ் டு சூப்பர் கான்சியஸ் ஓஷோ அற்புதமாக பேசியிருந்தாலும் உங்களுக்குள் உருவேற்றி உங்களை சேர்த்து நீங்கள் என்ன விதத்தில் சாதித்தீர்கள். நீங்கள் திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் ஒரு பிரம்மனாகிட்டீர்கள். நீங்கள் பிரம்மனாகிறதுக்கு, நீங்கள் அகம்பிரமாஸ்மி ஆகிறதுக்கு, நீங்கள் கடவுளாகிறதுக்கு இன்னொரு அடுத்த ஸ்டெப் தான் நண்பர்களே. அந்த தாம்பத்தியத்தின் மூலியமாக, அந்த வழியின் மூலியமாக கடந்து கடவுள் தன்மை அடைய முடியும். அந்த காலத்தில் எல்லோரும் இயல்பாக பிறந்தார்கள், குழந்தை பெற்றார்கள். அடுத்தடுத்த நிலவில், அதாவது மனிதன் அந்த தாம்பத்தியத்தை ஒரு குழந்தை பிறக்கும் இயந்திரமாக, குழந்தை பிறக்கும் நிகழ்வுக்காக மட்டும் நிகழ்த்தி வேண்டான். அதை உடைத்து அதை கடந்து செல்லும் போதுதான் அவன் ஞானத்தன்மை அடைகின்றான் அவர்களே. அதை பாதை சரியான பாதை. ஆகவே நம்முடைய தர்மங்கள், நம்முடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே தாந்திரிகத்தை சிம்பிளாக செய்துதான் வைத்திருக்கப்படுகின்றது. ஆகவே இப்படியாப்பட்ட அற்புதமான உயர்நிலை தந்திரா உங்களுடைய 21 வகையான உடற்பயிற்சியின் மூலியமாக, 28 வகையான மூலிகை உணவு முறைகள் மூலியமாக உடம்புகளை ஸ்ட்ரெச் பண்ணி 27 வகையான ஆலியானங்களை எப்படி அடைவது, உயர்ந்த நிலை ஞானத்தை அடைவது போன்ற அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த 2024க்கு அப்டேட் பண்ணி புது வருஷனாக காங்கேயத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் ஏற்பாடு செய்திருக்கின்ற நண்பர்களே. அனைவரும் கலந்து கொண்டு வாழ்வில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் பேரின்பத்தையும் அடைவதற்கு இது ஒன்றுதான் வழி. இப்போது இங்கே ஹீரனம் சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த பதிவை பார்த்து கொண்டு யாராச்சும் ஞானம் அடைய வேண்டாம். ஞானம் என்பது பிறப்புரிமை, கடவுள் தன்மை என்பது பிறப்புரிமை, எக்ஸ்டசி என்பது பிறப்புரிமை. ஆகவே ஆர்ட் ஆஃப் எக்ஸ்டசி, பரவசமாக வாழும் கலை என்ற ஒரு புதுவான விஷயத்தை சொல்கின்றோம் நண்பர்களே. வாருங்கள், வாழ்த்துக்கள், வாழிய நலம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு உடனே உங்களுடைய வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வாழிய நலம்.